திருவாரூரில் பேசிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் ஏ.பி. தாமஸ், ஒளிச்சேர்க்கை முறை பூமியில் வாழ்வின் அடிப்படையாக இருப்பதாகவும், ஆனால் நிலவில் இதை நிகழ்த்துவது கடினமானது என்றார். எனவே அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு சவாலான இத்திட்டத்தை மாணவர்கள் மேற்கொண்டதாகவும், இறுதியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக மாணவர்களின் திட்டம் மற்றும் இத்தாலி நாட்டு மாணவர்களின் திட்டம் ஆகிய இரண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், வரும் டிசம்பர் மாதம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV ராக்கெட் மூலம் இத்திட்டம் நிலவுக்கு அனுப்பப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். Our university, these two students, Santosh and Sukanya, along with one of their collaborators from Arizona, will be able to send in the mission to be sent in December to the moon to see the survival of life under the surface of the moon. முன்னதாக மாணவர்கள் சுகன்யா மற்றும் சந்தோஷ் ஆகியோர் தாங்கள் மேற்கொண்ட திட்டம் குறித்து ஒளி காட்சிகளுடன் விளக்கினர்.